என்னங்க சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. அண்ணன் வந்து கடைசியா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சென்ட் ஆஃப் கொடுத்து அழகா வந்து பேனர்லாம் வச்சு கொண்டாடி எல்லா மக்கள்லாம் விசில் அடிச்சு ஜாலியா பண்ணிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. விஜய் ரசிகர் எல்லாருமே சேர்ந்து பொதுவாக பேசுறேன். ஆனா இது எதுவுமே இல்லாம இது நிறுத்திட்டு படம் லீக் பண்ணி படத்தை வெளியே விட்டு இந்த மாதிரி பண்றது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே கேவலமான ஒரு விஷயம். இதெல்லாம் ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம். தலை குனியணும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டி ஒரு பிசினஸா நினைச்சுக்கின்னு இதுல ஒருத்தர் காலி பண்றோம்னு நினைச்சிட்டு நீங்க எல்லாம் இதுல பண்றது வந்து கேவலமான விஷயம். ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறேன். ரொம்ப எதிர்பார்த்த படம் ஐயா. ஆடியோ லான்ச் வந்து மலேசியால போய் பண்றாரு ஐயா. ஒரு தனியா தளபதி அவருக்கு சென்ட் ஆஃப் பண்றது கூட யாரும் சீனியர் யாருமே போலியே. இன்னைக்கு எவன் போனா இப்படிதான் கேட்பேன். எவன் போனா எவனமா போனானுங்களா? எவனுமே போல. காண்டா இருக்குது எனக்கு எல்லாம் பாக்குறது. படத்தையும் இப்படி பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர். இத பத்தி வந்து நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசருக்கு ஏதாவது சொன்ன மாதிரி தெரியல ஐயா. அதுதான் ஐயா வெறும் இப்போ என்ன தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் எடுத்து வெளியில வந்து விடுறதே பெரிய விஷயமா போயிருக்கு. சின்ன சின்ன படம்லாம் ஓடுது, பெரிய படம்லாம் என்னன்னு தெரியல. இந்த அளவுக்கு ஒருத்தர் காலி பண்ணணும். ஒரு அரசியல் வந்தனால அவருக்கு வந்து இவ்வளவு கஷ்டம்னா அவர் வராம 250 கோடி 500 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா அவரே இருந்திருக்கலாமே. அவரே மக்களுக்கு வந்து நல்லது பண்ண வரணும்னு. அப்ப நல்லது பண்ண வந்தா யாரும் விட மாட்டீங்களா? வாழ விட மாட்டீங்களா? இதே தான் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி விஜயகாந்த் சார் அமுச்சு விட்டீங்க. வெற்றிகரமா அமுச்சே விட்டீங்க. இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் இவரை அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். இதான் கஷ்டமா இருக்குது. அப்படிதான் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் புத்தி இதா இல்லையானே தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது. நீங்க வந்து இது வந்து அரசியல்ல வந்து எலெக்ஷன்ல வந்து நீங்க சொல்லுங்க. நான்லாம் அது சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். உங்களால புத்தி இருந்தது இல்ல நல்லா நடந்தது என்ன பண்ணணும்னு இருந்தா என்ன யோசிச்சு 6 அறிவு இருக்குல்ல, யோசிச்சு என்ன பண்ணணும் யோசிச்சு போடுங்க. அவ்வளவுதான். நான் இவங்க நாளுக்கு நான் போடணும்லாம் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டே வராத படத்தை ரிலீஸ் பண்ணது கண்டிப்பா தப்பு தான் ப்ரோ. அது யார் பண்ணினாலும் தப்பு தான். இப்ப என்ன பிரச்சனைனா அது யார் பண்ணாலே தெரியல. உள்ள இருந்தும் பண்ணிடலாம் சில பேர் சொல்றானுங்க, வெளியில இருந்தும் எதிர்கட்சியில பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அது ஒரு தப்பான விஷயம் தான். இது யார் பண்ணிதான் தெரிஞ்சானா இன்னும் வந்து நம்ம விளக்கத்தை தெளிவா சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்கு. இதனால ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதே ரொம்ப லேட் ஆகுது. அதுதான் சொல்றேன். ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பண்ணியிருந்தா அவங்களே பண்ணியிருந்தா என்ன பண்ணி எலெக்ஷனுக்காக அவங்களே பண்ணிட்டு இந்த மாதிரி. ஏன்னா இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தா கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா இந்த படமே வந்து ஓட்டுக்கான இன்ஃபுளுன்ஸ் படமா தான் இருக்குது. ஓட்டு போறதுக்காகவும் அதுக்கான மைண்ட் செட் எப்படி கிரியேட் பண்றதுக்கான படமா தான் இருக்கு. ஸோ அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வேஸ்ட். ஸோ இது எலெக்ஷன் முன்னாடி வந்தா ஒர்த்து. ஸோ அதனால அவங்களே கூட ரிலீஸ் பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். ஆனா எதிர்கட்சியும் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜயோட ஹைப் குறைக்கிறதுக்காக அவங்களும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 சைட்ல இருந்து தரப்பு இருக்கு. அப்படி யார் பண்ணிச்சாலுமே அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைடுக்கு ஏற்புதான். ஆனா அதை வந்து நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த விஜய் படம் நீங்க ஊரே பாத்துட்டா கூட தேட்டர் ரிலீஸ் பண்ணா அதை பாக்குறதுன்னு ஒரு 50% கூட்டமாச்சும் வந்துடும். ஸோ அதனால ப்ரொடக்ஷன் சைடு லாஸ் ஆகாது. அதை மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி தலைவான்ற படம் அப்படிதான் ஆச்சு. அது ஊரே பார்த்ததுக்கு அப்புறம் தேட்டருக்கு வந்தது. அந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்து ஹிட் ஆகினாங்க. ஸோ அந்த மாதிரி ஜனநாயகன் கடைசி படம் எலெக்ஷனுக்கும் வந்துட்டாரு. ஸோ கண்டிப்பா ஹிட் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கு.